எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய MLdesigns சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குடத்துக்கு எப்படி நூல் சுற்றுறது, இந்த கலர் நூல் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக போயிடலாம். முதல்ல வெள்ளை கலர் நூல் சுற்றிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் நூல் சுற்ற போகிறேன். இது இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்படி சுற்றினா தான் இடமிருந்து வளமாகும் நூல். இப்போ அந்த சுத்திரம் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் நூல் ஃபஸ்ட்டு மேலே போட போகிறேன். அந்த மேலே சுத்திரம் பாருங்கள். இது சுற்றும்போது அந்த கீழே போகும்போது கிராஸில் எடுத்துக்கணும். இந்த பக்கம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா குடத்துக்கு கீழே பார்த்தா தெரியும் எப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். அது அந்த பக்கம் வரும்போது இது இந்த பக்கம் வரணும் நூல். அப்போ தான் உங்களுக்கு நூல் பிரியாமல் வரும். இப்போ காமிப்போம் பாருங்களேன். அதாவது இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் போகணும் சுற்றுற நூல். இது சுற்றுற நூல் இப்படி வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கும். அதுமாரி அந்த பக்கம் வரும்போது நூல் அப்படியே ஆப்போசிட்டில் போகணும். அப்போ தான் நம்ம சுற்றும் போது அது மாதிரி எடுத்துக்கணும் நூலை. அதாவது இந்த நூல் இப்படி போகும், அந்த பக்கம் சுற்றுற நூல் அப்படியே ஆப்போசிட்டில் போகணும். அப்போ தான் நூல் சுற்றும் போது ஈஸியாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அடுத்தடுத்த நூல் சுற்றும் போது உங்களுக்கு நான் 2 பக்கமும் காமிப்பேன். இது ஒரு பக்கம் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த நூல் மஞ்சள் கலர் நூல் சுற்றும் போதெல்லாம் 2 பக்கமும் காமிச்சிருப்பேன். மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு ப்ளூ கலர் நூல் வரும், அதில் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன். அப்படின்னு 2 பக்கமுமே காமிச்சிருப்போம், 2 பக்கமும் சுற்றுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூல் சுற்றுறோம் பாருங்கள். அந்த ஒயிட் கலர் நூல்லே ஒரு பக்கம் சுற்றிட்டு இன்னொரு பக்கம் அது பார்டர் மாதிரி சுற்றிக்கணும். அப்போ தான் அந்த டைமண்ட் ஷேப்பு வரும். பாருங்கள், இந்த கீழே அப்படியே சுற்றி கீழே பாருங்கள். இந்த குடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வரும். அந்த மாதிரி கிராஸ் பண்ணி சுற்றிக்கிட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த நூல் க்ரிப்பாகி பிடிச்சிக்கும். ஒரே பக்கமாக சுற்றினீங்கன்னா நூல் க்ரிப்பாக பிடிக்காது, கலண்டு வந்துடும். சுற்றும் போது அப்படியே கலண்டு வெளியில் வந்துடும் அப்படியே. அதுமாரி மாற்றி கிராஸ் பண்ணி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த பாருங்கள், கீழே அந்த குடத்துக்கு கீழே கிராஸ் பண்ணி வருது பாருங்கள். அது மாதிரி சுற்றிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மாரி சுற்றி வரணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், குடத்துக்கு கீழே கிராஸ் பண்ணி வரும். அது மாதிரி சுற்றிக்கணும். வந்தாச்சா? இதே மாதிரி நம்ம இந்த நூல் எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் கலர் நூல் ஒரு 4 கலர் தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுற்றிக்கிறேன். உங்களுக்கு நூல் நிறையா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நூல் கம்மியாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் திக்காக போட்டுக்கிறேன். அந்த நூலை ஒரு 4-5 சுற்று சுற்றிக்கிறேன். ஏன்னா மொத்தமே 4 நூல் தான் இருக்கிறது, 4 கலர் தான் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் திக்காக போட்டுக்கிறேன். அடுத்தடுத்த கலர் வரும்போது இன்னும் திக்காக போட்டு சுற்றுவேன். இப்போ அந்த பார்த்துக்கிட்டே வாங்க. அதுமாரி இந்த நூல் சுற்றுறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது நூலை இடம் இருந்து வளமாக சுற்றணும். இடம் இருந்து வளமாக அப்படின்னா, வளம்னா சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடமாக சுற்றினோம்னா அது அசுப காரியங்களுக்கு சுற்றுறது இடமாக சுற்றுவாங்க. வளமாக சுற்றுறதுன்னா சுபகாரியங்களுக்கு நம்ம சுற்றிக்கணும். சுபகாரியங்களுக்கு எல்லாமே வளமாக தான் சுற்றி பண்ணணும். வளமாக அப்படின்னா இடமிருந்து வளம் அப்படின்னா, நம்ம கோவிலெல்லாம் போனால் பிரதட்சணமாக சுற்றி வரோம் பாருங்கள். கோவிலில் போனால் எப்படி பிரதட்சணம் வரும்? இடமிருந்து வளமாக வரோம்ல, இப்படி வளமாக வருவோம். அப்போ அந்த மாதிரி குடத்தை ஒரு கோவிலாக நினச்சிட்டு அந்த குடத்துக்கு அப்படி வளமாக சுற்றணும். குடத்தை ஒரு கோவிலாக நினச்சிக்கிட்டு அதுக்கு எப்படி வளமாக சுற்றணுமோ அந்த மாதிரி சுற்றிக்கணும் நூலை. உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை சுற்றும் போது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிட்டிங்கன்னா அப்புறம் அதை மாறாது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பார்டர் மாதிரி சுற்றிக்கணும். வெள்ளை கலர் நூலில் இந்த பக்கமும் ப்ளூ கலரு, அந்த பக்கமும் ப்ளூ கலர் சுற்றும் போது இப்படி பார்டராக சுற்றி வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொறுமையாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இந்த நூல் சுற்றுறது ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ கூட ஒரு 20 நிமிஷம் போகும். அந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தா தான் புரியும். இது நிறைய பேருக்கு, ஏன்னா நாங்களும் நிறைய கும்பாபிஷேகம்லாம் போகிறோம், நிறைய பேருக்கு இந்த நூல் சுற்ற தெரியறதில்ல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப நாளாக போடணுன்னு எனக்கு இது பிரியம். அது இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது, அதை நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அடுத்தடுத்த கலர் வரும்போது இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக புரியும் உங்களுக்கு. இது எல்லாருமே கற்றுக்கலாம். இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியான வேலை தான். அதை பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது அப்படியே அந்த ரவுண்டு ஒரு 3 இது சுற்றிட்டோம்னா அடுத்த ரவுண்டு வந்துடும் நூல். ஒரு மொத்தமாக இதை மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம். 6 நூல் வர மாதிரி போட்டிருக்கேன். 6 த்ரெட்டு.
6 சுற்றிக்கலாம், இல்லைனா 8 நூல் வர்ற மாதிரி சுற்றிக்கலாம். அந்த ஸ்டார் சொல்கிறேன், மேலே இருக்குல்ல அந்த குடத்துக்கு மேலே ஸ்டார் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டார் வந்து முக்கோணம் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் வந்து 6 ட்ரையாங்கிள் வரும். சில இதில் 8 ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ரெட்டைப்படையில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த சுற்று எண்ணிக்கைங்கிறது கரெக்டாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை வந்தீங்கன்னா ஒன்று வரும்போது அந்த பக்கமும் ஒன்று, இந்த பக்கமும் ஒன்று வந்துடும் பார்த்திங்களா. அதே மாதிரி இது நான் கொஞ்சம் மிரர் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது, இடமா போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது நான் மாறி உட்காந்துட்டேன், அதனால் வந்து கரெக்டாக வரலைங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக காமிக்கணுங்கிறதுக்காக மிரர் பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள், இது வந்து எல்லோ கலரு. இது பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் மெதுவாக தான் சுற்றி எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் வந்து ஓரளவுக்கு பார்த்து இது பண்ணியிருப்பேன். இந்த அடுத்தது இன்னொரு ப்ளூ கலர் வரும், அது மேலே இன்னொரு இந்த எல்லோ கலர் சுற்றிட்டு மேலே ஒரு பிங்க் கலர் சுற்றிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ளூ கலர் சுற்றுவேன். அப்போ சுற்றும் போது 2 பக்கமுமே காமிச்சிருப்பேன், அப்படி சுற்றி காமிச்சிருப்பேன், பொறுமையாக காமிச்சிருப்பேன், ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தா புரியும், பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த நூல் சுற்றுறதுலேயே பார்த்திங்கன்னா டிசைன் நிறைய இருக்குது, நிறைய டிசைன் சுற்றலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வேறு மாதிரி ஏதாவது சுற்றணும் அப்படின்னா வேறு மாதிரி ஸ்டைலில் குடத்தில் சுற்றி போடணும், வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போடுவோம். இதில் எதுவும் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறாக நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த தவறுகள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம திருத்திக்குவோம். அதனால் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நீங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் என்னுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கேன் வீடியோ. அம்பாள் அலங்காரம் எப்படி பண்ணுறது, வரலட்சுமி பூஜையில் எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய அந்த கிரீடம்லாம் அந்த சுவாமிக்கு பின்னாடி வைக்கக்கூடிய பிரபா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
எல்லா கலர் நூலும் சுற்றி முடித்தாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். கடைசியாக ஒரு நூல் சுற்ற போகிறோம். இதுக்கு மேலேயே நூல் சுற்றலாம், என்கிட்ட நூல் கலர் இல்லை அப்படிங்கிறதுனால இதோட முடிச்சுக்க போகிறேன். இப்போ அந்த பிங்க் கலர், ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் நூல் சுற்றுறேன். இந்த நூலை ஃபுல்லாக சுற்றிடுவேன். அந்த கேப்பு எவ்வளோ இருக்கோ எல்லா கேப்லேயும் அந்த நூலை சுற்றி விட்ருவேன். சுற்றிட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் போடும்போது நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பிங்க் கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டார்க் கலரில் மேலே ஒரு ஒயிட் கலர் வந்தால் நல்லாயிருக்கும். நூல் வந்து கலர் வேறு கலர் நூல் இல்லைங்கிறதுனால இந்த கலர் நூலை நான் சுற்றிக்கிறேன். இந்த பிங்க் கலர் நூலை பாருங்கள், ஃபுல்லாக சுற்றிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கேப் இருக்கோ எல்லா கேப்லேயும் சுற்றிக்கிறேன். அதேமாரி சுற்றி மொத்தமாக 6 ஸ்டேஜ் இருக்குல்ல, 6 நம்ம சுற்றிக்கணும். ஃபுல்லாக சுற்றிக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஒரு ஃபுல்லாக ஒரு டைமண்ட் ஷேஃபுக்கு வந்துடும். இப்போ அந்த பிங்க் கலர் மேலே ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங் டச்சு. அதான் மேலே எந்த நூல் எது சுற்றினாலும் கடைசியாக ஒரு ஒயிட் கலரை சுற்றி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், குடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அந்த இப்போ கடைசியாக ஒயிட் கலர் போடும்போது தான் அந்த அழகே வரும். அது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சுற்றி முடித்து கடைசியாக அந்த ஒயிட் கலர் போடும்போது நல்லா இப்போ அழகாக வந்துடும். பாருங்கள், சுற்றியாச்சு, 6 பக்கமும் சுற்றியாச்சு. சுற்றிட்டு இதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒயிட் கலர் போட்டுருவேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டிசைன் போடணும், இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணும், சாமி அலங்காரம் போடணும்னா என்ன அலங்காரம் போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி இந்த குடத்துலேயும் நூல் சுற்றுறது நிறையா இருக்குது. வேறு ஏதாவது நூல் சுற்றணும், வேறு மாதிரி நூல் சுற்றி போடணும், வேறு ஏதாவது டிசைனில் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம போடுவோம். பாருங்கள், இந்த கடைசியாக அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஒயிட் கலர் நூல் சுற்றிக்கிறோம். சுற்றி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நூல் சுற்றிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும், அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.